அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. நீ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, மகான் அகத்தியர் எழுதிய ஞானப்பாடல். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து சொல்றார். அந்த மகான் அகத்தியர் என்ன சொல்றான்னு பார்க்கலாம் வாங்க. பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, பாரப்பா நால்வேதம் நன்றாய் பாரு, பற்றாசை வைப்பதற்கோ பிணையோ கோடி, வீரப்பா ஒன்றொன்றுக்கும் ஒன்றை மாறி வீணிலே அவர் பிழைக்க செய்த மார்க்கம், தேரப்பா தெருவார் புலம்புவார்கள், தெய்வநிலை ஒருவருமே காணார் காணார், ஆரப்பா நிலைநிற்க போராரையோ ஆச்சரியம் கோடியிலே ஒருவன்தானே. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த வந்து நமக்கு சொல்லுது. பாரப்பா நால்வேதம் நாளும் பாரு, பற்றாசை வைப்பதற்கோ பிணையோ கோடி. இந்த 4 வேதங்கள்ல சொல்லப்பட்ட கதை காவிய புராண இதிகாசங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்த வந்து சொல்லிட்டு வருது. ஆனா அதுக்காக நீ அது பின்னாடி போனா உனக்கு பற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த பற்றை வந்து வளர்த்துரும். அந்த பற்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூமியில தங்கக்கூடிய வாய்ப்பை தான் கொடுக்குமே கண்டி இறை சொரூபத்தை அடையக்கூடிய வாய்ப்பை வந்து அந்த பற்று ஏற்படுத்தாது. அப்போ இந்த உலகத்துல வந்து பிணையோ கோடி அப்படின்னா, நீ திரும்ப திரும்ப இந்த உலகத்துல பிறக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த நிறைவில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுத்தும் சொல்றாரு. இறைவன் அடைய இதெல்லாம் ஒப்பானது கிடையாது. வீரப்பா ஒவ்வொன்றும் ஒன்றை மாறி வீணிலே அவர் பிழைக்க செய்த மார்க்கம் அப்படின்னா, இதுல அவங்கவுங்க பிழைக்கிறதுக்காக சில விஷயங்களை வந்து செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயமும் நமக்கு தேவையா அப்படின்னா தேவையில்லை, ஆசைதான். ஆசைக்கும் தேவைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதே சொன்னாரு, ஒரு மனிதனுக்கு துன்பத்துக்கு காரணம் தேவை கிடையாது, ஆசை என்பது வந்து புத்தர் வந்து சொல்லியிருப்பார். அதாவது ஒரு மனிதனுடைய துன்பத்துக்கு காரணம் ஆசையே. ஆசை வேறு, தேவை வேறு. வீணப்பா அவர் பிழைக்க செய்த மார்க்கம், அதாவது அவங்க மனிதர்களா இருக்கும்போது நமக்கு போதுமானது உடை, இருப்பிடம், உணவு அப்படின்றத தாண்டி இன்னும் சில பல விஷயங்கள்ல வந்து நம்ம மேல வந்து திணிச்சிட்டாங்க. அதுல பேரு, புகழ், கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, சுயமரியாதை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கோத்ததுனால ஒரு வீட்டுல ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து இருக்கக்கூடிய அண்டைய வீட்டுல வந்து இல்லை அப்படின்னா அது வந்து அவங்க வந்து அது வந்து அவமதிப்பா நினைக்கிறாங்க. பட் அது வந்து அதனால அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதை வாங்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியோ, அப்படி வாங்க முடியல அப்படின்னா அது வந்து அவங்ககிட்ட இருக்கிறத கண்டு போராமையோ வந்து உருவாக்கிக்கிறோம். ஸோ அதனால ஏற்படக்கூடியது வந்து பிணையோ கோடின்றார். நீ வந்து இந்த உலகத்துல கண்டுபிடிப்புகள் வந்துட்டு தான் இருக்கும், அதை பயன்படுத்தி தான் இருப்பான். நம்ம அது மேல பற்று வச்சுட்டு வந்தோமா நம்மளுடைய நோக்கத்தை வந்து நம்ம இழந்துருவோம். அதனால அவர் பிழைக்க செய்த மார்க்கத்தை நம்பி நீங்க பின் தொடராதீங்க. தேரப்பா தெருவே புலம்புவார்கள், தெய்வ நிலை ஒருவருமே காணார் காணார். இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்றதுக்காக வேடம் தரித்து தெருவா இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்பி போய் அவங்க சொல்லக்கூடிய கதை காவிய புராணங்கள்ல இருக்கக்கூடிய நுணுக்கம் தெரியாம அவங்களோட நீங்க பழகிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க காரணத்தை அறியாதவங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து நல்ல நிலையை வந்து அவங்க காட்ட முடியாது. அந்த தவறை நம்ம தான் ஏத்துக்கணும். தெய்வ நிலை ஒருவருமே காணார் காணார். அது நமக்கு என்ன தேவை, தெய்வம்னா என்ன அப்படின்றது தெரியாத நிலையை வந்து காணார் காணார். ஆரப்பா நிலை நிற்க பேராரையோ ஆச்சரியம் கோடியிலே ஒருவன் உண்டு. ஆனா கட்டாயம் ஒருத்தனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியலனாலும் கூட ஒருத்தனுக்கு தெரியும் இல்ல, அந்த ஒருத்தனால எல்லாருக்கும் தெரியப்படுத்த முடியுமானா முடியாதுதான். இந்த உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்கிறதா வந்து ஒரு கணக்கெடுப்பு இருக்கு. இது எல்லாருக்குமானதானா கிடையாது. ஆனா இதை கேட்கிற உங்களுக்கு கட்டாயம் உண்டு. ஏன்னா 800 கோடி பேரும் கேட்க போறதில்ல. 800 கோடி பேருக்கான இந்த பதிவு இல்லை. 800 கோடி பேருக்கும் அவங்கவுங்க மொழியில வந்து இதை போய் சேர போறதும் இல்லை. அப்போ இப்ப நம்ம இதை கேட்கிறோம்ல, சொற்பமா கேட்டாலும் கூட இது நமக்கானத்தானே. இதை வந்து நம்ம கேட்கணும்ன்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து உள்ள வந்துருச்சு. சித்தர்களை பத்தியோ இல்ல சித்தர்கள் சார்ந்தோ இல்ல சாகா கலையோ இல்ல ஏதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த முயற்சியை நம்ம வந்து கேட்கிறோம் அப்படின்னாவே இது நமக்கானது தான் கட்டாயம். அதை நம்ம என்ன பண்ணோம், அப்போ கட்டாயம் இதை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இறைவன் அந்த கோடியில ஒருவனா நம்மளை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். அதனால இது கோடியிலே ஒருவன்னா 800 கோடி பேருக்கு 800 பேர் தான் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு வரக்கூடாது. ஒருத்தனுக்கு தெரிஞ்சாலும் அவன் மூலியமாக அவனை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது தெரியும். இதுவே குருகுல கல்வியா வந்து அந்த நாட்கள்ல வந்து இருந்திருக்குது. இந்த நாட்டை ஆண்ட அரசர்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜகுரு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கிட்ட வந்து விருப்பத்தை கேட்டுதான் வந்து ஆண்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி அன்னைக்கு இல்லாட்டி போனாலும் ஒரு குரு கிட்ட அந்த விஷயம் இருந்திருக்கு, எதை எப்போ எப்படி கணிக்கணும்னு. அந்த அடிப்படையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த ரொம்ப அழகா தெளிவா வந்து நமக்கு வந்து மகான் அகத்தியர் வந்து பாத்தீங்கன்னா விளக்குறாரு.
அதை நம்ம புரிஞ்சு நம்ம இதை நடைமுறைப்படுத்தணும். நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.